வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்புச் செய்திகள். இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு செயல்முறை இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளதாக அந்த சபை தெரிவித்துள்ளது. நாட்டின் எதிர்கால மின்சார தேவைகள் மற்றும் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதை அடிப்படையாக கொண்டு இது முன்னெடுக்கப்படுவதாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அந்த சபை குறிப்பிட்டுள்ளது. மின்சாரத்துறையுடன் தொடர்புடைய அனைத்து தரப்பினருடனும் மேற்கொள்ளப்பட்ட விரிவான கலந்துரையாடல்களுக்கு பின்னரே இது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் மின்சாரத்துறையின் வளர்ச்சியை ஒரு தேசிய தேவையாக கருதி ஊழியர்கள், நுகர்வோர் மற்றும் தொழிற்சங்கங்கள் இதுவரை அளித்த ஆதரவு தொடரும் என்றும் நிர்வாகம் மேலும் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற பட்டுத் திருவிழாவின் போது சுகாதார விதிமுறைகளை பேண தவறிய 24 உணவு நிலையங்களுக்கு எதிராக பொது சுகாதார பரிசோதகரினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வேல்வெட்டித்துறை நகராட்சி மன்றத்தின் பொது சுகாதார பரிசோதகர் பாத்தனேஸ் பரித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் வழக்கு தாக்கல் செய்தார். கடந்த தைப்பொங்கல் தினத்தன்று வேல்வெட்டித்துறை உதயசூரியன் கடற்கரையில் இடம்பெற்ற பட்டுத் திருவிழாவின் போது மருத்துவ சான்றிதழ் இல்லாமல் உணவினை கையாண்டமை, திண்ம கழிவுகளை திறந்த வழியில் அப்புறப்படுத்த காரணமாக அமைந்தமை, அனுமதிக்கப்பட்ட உணவுத்தர கொள்கலன்களை உணவு பொதியிடலுக்கு பயன்படுத்தாது பிளாஸ்டிக் ரக கொள்கலன்களை பயன்படுத்தியமை போன்ற குற்றங்கள் கண்டறியப்பட்டது. அத்தோடு முகக்கவசம் மற்றும் தனிநபர் சுகாதாரம் பேணாமல் உணவினை கையாண்டமை உட்பட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் ஐஸ்கிரீம் வாகனங்கள், பஞ்சு மிட்டாய் உற்பத்தி, காரம், சுண்டல், வண்டில்கள், பானிபுரி விற்பனை நிலையங்கள் உட்பட 24 உணவு கையாளர் நிலையங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. குறித்த வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது 24 உரிமையாளர்களில் 19 பேர் மன்றில் முன்னிலையாகி தம் மீதான குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொண்டனர். அதனை அடுத்து 19 உரிமையாளர்களையும் கடுமையாக எச்சரித்த மன்று அவர்களுக்கு 4,40,000 ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டது. அதேவேளை மன்றில் நேற்றைய தினம் முன்னிலையாகாத ஏனைய 5 உரிமையாளர்களையும் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 30 மன்றில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் குளிர் மற்றும் வறண்ட வானிலை காரணமாக வைரஸ் தொற்று பரவல் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சுகாதார திணைக்களம் எச்சரித்துள்ளது. காய்ச்சல், இருமல், தடிமன், தொண்டை வலி, கடும் தலைவலி, தசை வலி, வாந்தி, வயிற்றுப்போக்கு மற்றும் சுவாசிப்பதில் சிரமம் போன்ற நோய் அறிகுறிகள் 3 நாட்களுக்கு மேல் காணப்படுமாயின் மருத்துவ ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கம்பகா மருத்துவமனையின் சிரேஷ்ட மருத்துவ அதிகாரி மருத்துவர் ரவீந்திர உடகமகே இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த காலப்பகுதியில் சிறுவர்கள் மத்தியில் வைரஸ் தொற்றுகள் அதிகரிப்பதாகவும் மருத்துவ அதிகாரி மருத்துவர் ரவீந்திர உடகமகே குறிப்பிட்டார். இதனிடையே நாட்டின் பல பகுதிகளில் வலி, தரைச்சொட்டன் ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அதிபர் சேவையின் தற்போது பல வெற்றிடங்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரச்சினையை தீர்க்க அடுத்த 2 வாரங்களுக்குள் புதிய ஆட்சேர்ப்பு வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் வைத்திய மதுர சினவரத்ன தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள வெற்றிடங்கள் மற்றும் ஓய்வூதிய தரவுகளின்படி டிசம்பர் 31, 2023 நிலவரப்படி அதிபர் சேவையில் உள்ள மொத்த வெற்றிடங்களின் எண்ணிக்கை 3151 என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். அதிபர் சேவையில் உள்ள வெற்றிடங்களுக்கு அரசியல் தலையீடு இல்லாமல் முறையான பதவி உயர்வு முறையின் கீழ் இந்த ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசு சேவை ஆணையகத்தின் ஒப்புதல் கோரப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வது தொடர்பில் முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய ஜனாதிபதி ரகுமார் திசாநாயக்காவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சங்கத்தின் சார்பில் அதன் ஆலோசகர் என்ற ரீதியிலேயே கரு ஜெயசூரிய இந்த கடிதத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை நீக்குவது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் அரசியல் என்பது செல்வந்தர்கள், வர்த்தகர்கள், முறையற்ற வகையில் பணம் சம்பாதிப்பவர்கள் மற்றும் செல்வந்த அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமே மட்டுப்படுத்தப்படும். இதன் காரணமாக நேர்மையான சமூக சேவகர்கள் அரசியல் துறைக்கு வருவது தடைப்படும் என முன்னாள் சபாநாயகர் சுட்டிக்காட்டியுள்ளார். தாமும் மற்றும் ஒரு சிலரும் மாத்திரமே இந்த ஓய்வூதியத்தை சமூக மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு பயன்படுத்துவதாகவும், ஆனால் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் இந்த ஓய்வூதியத்தை நம்பியே வாழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தில் புதிய அரசியல் அமைப்பை உருவாக்க அரசாங்கம் உத்தேசித்துள்ளதனால் அந்த சந்தர்ப்பத்தில் இவ்விடயம் குறித்து கவனம் செலுத்தி தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு கரு ஜெயசூரிய ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி தவித்த மக்களுக்கு 25,000 ரூபாய் முறையாக வழங்கப்படவில்லை என கம்பளை மேல் மாகாண பிரதேச சபை கூட்டத்தில் குற்றம் சாட்டப்பட்டதனால் சபையில் பதற்ற நிலை உருவானது. ஏகொட கழுகம பிரிவைச் சேர்ந்த ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் அஹ்மத் அஹர்பீஸ் இவ்வாறு குற்றம் சாட்டியுள்ளார்.
இதனால் சபையில் மிகவும் சூடான சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் மேலும் கடுமையான வார்த்தைகளும் பேசப்பட்டுள்ளன. இந்த கூட்டம் நேற்று பிரதேச சபை தலைவர் நவரத்ன பண்டா தலைமையில் சபை மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் பேரிடர் தொடர்பான பணத்தை பிரதேச செயலகங்களே வழங்கும் என்றும் பிரதேச சபைக்கு அவற்றை செலுத்த உரிமை இல்லை என்றும் எனவே இதுகுறித்து பிரதேச செயலாளருக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர். இருப்பினும் சபையில் தொடர்ந்தும் விவாதம் நடைபெற்றதனால் 17 தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து சபையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். மேலும் கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து பேசிக் கொண்டிருந்தபோது அவையிலிருந்து வெளிநடப்பு செய்த 2 எம்பிக்கள் மீண்டும் அவைக்கு திரும்பியதாகவும் மற்ற எம்பிக்கள் அவர்களுடன் மற்றொரு விவாதத்தில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு களுத்துறை பிரதேசத்தில் வீதியில் சுற்றித் திரியும் விசர் நாய் ஒன்று குழந்தைகள் உட்பட 11 பேரை கடித்துள்ளமை பிரதேச மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அத்துடன் இது தொடர்பில் களுத்துறை மாநகர சபையின் சுகாதார பிரிவுக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளது. வடக்கு களுத்துறையில் கெலிடோ வீதியில் சுற்றித் திரியும் விசர் நாய் ஒன்று இவ்வாறு வீதியில் பயணிக்கும் குழந்தைகள் மற்றும் பெண்கள் உட்பட பலரை கடித்துள்ளதாக முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தினால் குறித்த பகுதியில் வசிப்பவர்களின் அன்றாட செயல்பாடுகளில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் விசர் நாய்க்கடிக்கு இலக்காகிய 11 பேரும் களுத்துறை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முல்லைத்தீவு மெல்லாவி மருத்துவமனையில் பிணவரை செல்லும் மக்கள் பெரும் பாதிப்பை எதிர்கொள்வதாக கூறப்படுவதுடன் இது தொடர்பில் உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் மாந்தை கிழக்கு துணுக்காய் ஆகிய பிரதேச மக்களின் அரசு சேவையான மருத்துவ சேவையினை பெற்றுக்கொள்ளும் இடமாக மெல்லாவி ஆதார மருத்துவமனை காணப்படுகின்றது. இந்த மருத்துவமனை வளாகத்தில் உள்ள பிரேத அறைக்கு செல்லும் பாதை புனரமைப்பு செய்யப்படாமையினால் தள மேடை பாதையின்றி பாரிய அசௌகரியங்களை எதிர்கொள்வதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். மல்லாவி ஆதார வைத்தியசாலையானது அதிகஷ்ட பிரதேச மக்களுக்கு சேவையாற்றும் ஒரு இடைநிலை ஆதார வைத்தியசாலையாகும் என்றும் குறித்த பகுதிகளில் இடம்பெறும் அனர்த்தங்களின் போது உயிரிழப்புகள் ஏற்படின் மல்லாவி வைத்தியசாலையிலேயே உடல் வைக்கப்படுவதும் வழமையாகும். இந்த நிலையில் நீண்ட ஆண்டு காலமாக வைத்தியசாலையில் உள்ள பிரேத அறைக்கு செல்லும் வீதி தளமேடை பாதை புனரமைக்கப்படாமல் இருப்பதாக விசனம் வெளியிடப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் கடந்த வருடம் 3000க்கும் மேற்பட்ட நபர்கள் கசிப்பு சார்ந்த குற்ற செயல்களுக்காக நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். கிளிநொச்சியில் கடந்த வருடம் மேற்கொள்ளப்பட்ட போதைக்கு எதிரான நடவடிக்கை தொடர்பில் போலீசார் இந்த தகவலை வெளியிட்டுள்ளனர். இதன்போது கடந்த வருடம் கசிப்பு காய்ச்சிய விற்பனையில் ஈடுபட்ட 3004 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது சாராயத்தை சட்டவிரோதமாக வைத்திருந்தமை மற்றும் விற்பனை செய்தமை தொடர்பில் 21 பேரும் போதை மாத்திரைகளை வைத்திருந்த குற்றச்சாட்டில் 19 பேரும் கைது செய்யப்பட்டு நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். திருகோணமலை கோமரங்கடவ அடம்பன் பகுதியில் பாடசாலை செல்லும் மாணவர்களுக்கு கசிப்பு அருந்த கொடுத்ததாக ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் ஒருவர் மீது போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. 8ஆம் தரத்தில் கல்வி பயின்று வரும் மாணவர்களே பாதிக்கப்பட்டுள்ளனர். ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் ஒருவர் குறித்த சிறுவர்களை அழைத்து சென்று கசிப்பு அருந்த கொடுத்ததாக பாதிக்கப்பட்ட மாணவர்களின் பெற்றோர்கள் கோமரங்கடவ போலீஸ் நிலையத்துக்கு தெரியப்படுத்தியுள்ளனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவர்களை கோமரங்கடவல பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளதாகவும் இச்சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் கோமரங்கடவ போலீசார் தெரிவித்தனர். கீரி சம்பா அரிசிக்கான 1 கிலோகிராம் குறைந்தபட்ச கொள்முதல் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 1 கிலோகிராம் கீரி சம்பா அரிசியின் விலை 330 தொடக்கம் 340 ரூபாவாகவும் உயர்ந்துள்ளதாக அகில இலங்கை உணவகம் மற்றும் பார் உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. 1 கிலோகிராம் அரிசியின் கொள்முதல் விலை 8 ரூபாவினால் அதிகரித்துள்ளதனால் 1 கிலோகிராம் அரிசியின் விலையும் 10 தொடக்கம் 20 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக அரசுக்கு சொந்தமான கீரி சம்பா அரிசியை அரிசியாக மாற்றி சந்தைக்கு வெளியிட வேண்டும் என்றும் அகில இலங்கை உணவகம் மற்றும் பார் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தில் மூலமாக சமர்ப்பிக்கப்பட்ட முறைப்பாடுகளை விசாரணை செய்ய இந்த ஆண்டுக்கான விசாரணை மேற்கொள்ளும் பணி கிளிநொச்சியில் ஆரம்பமாகியுள்ளது. வவுனியாவில் விசாரணைகளை மேற்கொள்ளும் அலுவலர்களுக்கான செயலமர்வு நீதியமைச்சர் தலைமையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற நிலையில் விசாரணைகளை மேற்கொள்ளும் பணி கிளிநொச்சியில் ஆரம்பமாகியுள்ளது. காணாமல் போன ஆட்கள் பற்றிய கிளிநொச்சி பிராந்திய அலுவலகத்தில் கிடைக்கப்பெற்ற 112 முறைப்பாடுகள் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் தலைவர் சட்டத்தரணி மகேஷ் கட்டிலந்த தலைமையில் மாவட்ட செயல்திறன் விருத்தி மண்டபத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அனுராதபுரம் மதவாச்சி பிரதேச செயலகத்தில் அஸ்வசம பயனாளிகளுக்கு வழங்க வேண்டிய பணத்தை அதிகாரியொருவர் மோசடியாக தனக்கு பெற்றுக் கொண்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. மதவாச்சி பிரதேச செயலகம் பல மத, தார்மீக மற்றும் பொது சேவைகளை வழங்குவதனால் நிறுவனத்தில் ஏதேனும் முறைகேடுகளை கண்டறிவதே எளிதாக மதவாச்சி பிரதேச செயலகத்தின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மற்றும் நலன்புரி பயனாளிகள் சபை ஆகியவை தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கு அதிகாரமளித்துள்ளன. அலுவலராக பணியாற்றிய குறித்த அதிகாரி தரவு அமைப்பில் உள்ள குறைபாடுகளை பயன்படுத்தி தனது கணக்குகளுக்கு பணத்தை மாற்றியுள்ளார் என தெரியவந்துள்ளது. 2023 ஆண்டு முதல் உயிரிழந்தவர்கள் மற்றும் முதியவர்களின் பெயர்களில் சுமார் 2.2 மில்லியன் ரூபாய் நிதி இவ்வாறு முறைகேடாக பெறப்பட்டுள்ளது. தகவல் தொழில்நுட்ப பிரிவு மற்றும் பொருளாதார மேம்பாட்டு பிரிவின் துரித விசாரணையினால் இந்த பாரிய மோசடி அம்பலமாகியுள்ளதாகவும் குற்றஞ்சாட்டப்பட்ட அதிகாரி தனது நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் வங்கிக் கணக்குகளையும் இந்த மோசடிக்காக பயன்படுத்தியுள்ளார். இந்த மோசடி குறித்து மதவாச்சி பிரதேச செயலாளர் ஹசுன் செனவரத்னவுக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளதை அடுத்து தகவல் தொழில்நுட்ப அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு செல்லுபடியாகும் வகையிலான வானிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி அடுத்த 24 மணி நேரத்தில் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு மற்ற பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேற்கு சப்ரமுவ, மத்திய வடமேற்கு, வடமத்திய, தெற்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் சில இடங்களில் காலை நேரங்களில் மூடுபனி நிலவக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.